சூரியன் மருந்து மருத்துவம் குறிக்கும் தலையாய கிரகம் சூரியன். சூரியன் ஆரியத்துக்கும் அதிபரே. சுய ஜாதகத்தில் சூரியன் 4 மற்றும் 10 இருந்தால் அந்த ஜாதகரின் வம்சத்தில் ஒரு மருத்துவர் இருப்பார் அல்லது பிறப்பார் என்று கூட்டு உண்டு. குறைந்தது வீடு அருகிலோ அல்லது உறவிலோ ஒரு மருத்துவர் ஆவது இருப்பார். மருத்துவத்தில் எத்தனையோ பிரிவுகள் ஏதோ ஒரு துறையில் இடமளிக்கும். மருத்துவம் ஆகுவதற்கு ஏனைய கிரக தொடர்பு உண்டு. மருத்துவம் என்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தத்தான். சூரியன் ரசம் தேன் ஆகும். தேன் வீட்டில் இடம் கொடுப்போம், ஆரோக்கியம் காத்துடுவோம். தேன் ஒரு மிகப்பெரிய மருந்து பொருள். எப்பேற்பட்ட மார்சிலையை வெளியேற்றும். தேனை சிறு பிள்ளைகளுக்கு அவ்வப்போது கொடுக்க நல்ல பேச்சு வர வைக்கும். இன்னும் பல மருத்துவ குணங்கள் பெற்ற என்பது யாவரும் அறிவோம். பிரதோஷத்திற்கு முன் அபிஷேகம் கொடுக்க குடும்பத்திற்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஆன்மீக விதி. தரமான தேனில் கிருமிகள் வாழாது, தேன் கெட்டு போகாது. தேன் இருக்கும் வீட்டில் சரி, தேன் உண்ணும் பழக்கம் கொண்ட உடலும் சரி, கெட்ட கிருமிகளை நுழைய வாய்ப்பு குறைவு. செவ்வாய் வீரியக்காரன் என்றால் சூரியன் ஆண். ஆளுமையின் அடையாளம். இங்கி சூரியன் 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்க காரக சாரமான உணவை விரும்பி உண்ணுவார், காரம் கலந்து உண்ணுவார். இஞ்சி பிளஸ் தேன். சூரியன் உஷ்ணம். இஞ்சி 24 மணி நேரம் தேனில் ஊற வைத்து தினமும் உண்டால் ஆண்மை பங்கம் இல்லை என்பது மருத்துவ குறிப்பு. அல்லது வெளியில் தேன் விற்பனை ஏராளம் பேர் உண்டு. அவரிடம் தரமான தேனை பெற்றுக் கொள்ளலாம். நாம் இஞ்சியை சிறு துண்டாக்கி ஊற வைத்து தினமும் உண்டால் போதும். தினமும் 3 நாள் இஞ்சி துண்டை உண்டு வர உடலில் அழகில் மாற்றம் கொண்டு வரும். இது உடலை ட்ரிம் செய்யும், ஆண்மை ஓங்கும், அதிலும் மாற்றம் கொண்டு வரும். தேன் பிளஸ் செவ்வாய். செவ்வாய் பழம் சூரியன் செவ்வாய் சேர்ந்தது. ஆங்காரன். அந்த ஆங்காரம் உடலில் எந்த காரகத்து வீரியம். கிராமங்களில் யாருக்கும் குழந்தை பேர் தள்ளி போனால் மூத்தவர் சொல்வது செவ்வாய் பழத்தை தேனின் முக்கில் சாப்பிட வேண்டும் என்பார். புதிதாக திருமணத்திற்கு தயாராகுபவர்கள் பின்பற்றுவது உண்டு. உயிரணுக்கள் அதிகமாகும். உயிரணு சூரியன்.